அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய வெளிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். தலைவரே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தெரியாமா தெரியாமா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். என் போட்டு அவ்வளவுதான் சரி, மொத்த பேர் தெரியும். ஆதியிலே ஆண்டு அறிவகத்தை அமர்ந்த அப்பா. ஆதியில என்னை ஆண்ட அர்த்தம். ஆதியில் அர்த்தம் சின்ன வயசு, 9 வயசுல. ஆதியில்னா மொத பிறப்பு இல்லையா? இந்த பிறப்பு தான் பேச்சு. ஆண்டுன்னு சொல்றா இல்லையா? 9 ஆண்டு படிச்சிருக்கோம் இல்லையா? ஐயா, இந்த ஆண்டுனாக்கா என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டு என்னை ஆண்டு அறிவகத்தை அமர்ந்து ஆண்டுனாக்கா நம்ம உலகிலே போயிட்டு இருக்கிறோம். சரி, ஆன்மீக திருப்பறாங்கல்ல. அதாவது ஆண்டுனாக்கா திடீர்னு ஆன்மீக திருப்பி விடுறாங்க, இல்லைன்னா உலகத்துல போயிட்டே இருப்போமா? ஆமா ஆமா ஆமா, அதுதான் ஆண்டு. ஆட்கொள்றதுதான். ஓகேவா? 9 ஆட்டினா பாட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? பாப்போம். என்ன நிறைய பார்த்துனப்பா. போன வாரம் பார்த்தியா? போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே. வேண்டாரோட பாட்டு அதான். ஆதியிலே என்னை ஆண்டுன்னா 9 வயசுலேயே கொண்டு என்ன அறிவில வந்து ஆண்டு உட்காந்துட்டான். அமர்ந்த அப்பா நண்பே. எப்படி பாருங்க ஆண்டை எப்படிதான் ஆண்டு பாருங்க. நம்ம கடவுளே யாரும் சொல்றோம், கடவுளேங்கிற அவ்வளவுதான் அல்ல. அவர் அப்பா, அன்பு, என் ஆர்வீரே, அமுதே. இப்படி எவ்வளவு அன்பு பாருங்க அவருக்கு, ஐயாக்கு. நான் வீதியில விளையாட தெரிஞ்சேன். அந்த பிள்ளை பருவம்ல, சின்ன வயசு விளையாட பிள்ளை தானே. ஆமா, விளையாடுறது அந்த சின்ன பிள்ளை பருவம் இருக்க, அது பெரிய பருவம் நினைச்சு ஆண்டா நினைச்சான். அதே பெரிய பருவம் நினைச்சு அதை விட்டு அல்லா ஜோதியில இருந்து ஆதப்படம் பண்ணிட்டாராம். விளையாட்டு பிள்ளையா வீதியில விளையாடி திரிந்த பிள்ளை பருவம். அதே 9 வயசா? 9 வயசு. பெரிய பருவம்னு ஆண்டு ஆச்சரியப்பட்டான். ஆண்டு அதே பெரிய பருவம் கூட நேட்டான். நம்ம என்ன வயசு நம்ம புத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. போய் ரொம்ப நாளா பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு பட்டுன்னு ஆட்கொண்டாரு 9 வயசுல. 9 வயசுல அதே பெரிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எவ்வளவு வயசாலாம் போடுறான். லாய்க்கல 9 வயசு ஐயாவது தயாராயிட்டாரு. வியந்தருளி அருளாம் ஜோதியில அல்லாஹ் ஜோதியில ஆசைப்பட வச்சான் ஆண்ட. நல்லா இருக்கு. அருளாம் ஜோதியிலே ஆசைப்படபடியா செய்து மொழிமாலை சொத்து செய்து இனிய மொழி மாலை. தமிழ் தான் இந்திய மொழி. அதில் மாலை சொல்ல முடியாது செய்யலாம். 9 வயசுல தான் பாட ஆரம்பிச்சாரையா? சரியா? ஆமா ஆமா ஆமா, 9 வயசு பாட ஆரம்பிச்சு. சரி, 9 பாட ஆரம்பிச்சு. அதான் இங்க அது விளையாட செய்து இனிய மொழி தமிழ் மொழி. அதை மாலை தொழுத்தலை செய்து அணிந்தோடு துறைய மாலை பாட வச்சு ஐயத்து வந்தான். சிற்புதான் நிதியில. சிற்புதுன்னா சிற்றவை. அங்க நிதி நிறைந்த இடத்தருது. அங்க நிறைந்த அங்க ஃபுல்லா இருக்காங்க. ஐயா, அது சிற்பொதுவம் நீதி. ஏன் அது நீதி? இது ஜட்ஜி மாதிரி அவரு பண்றாரா? அங்க ஆட்சி நிறைந்த நடத்தரசு என்ற அடி நிகழ்ச்சி சொன்னாலே, நீ அப்பயே 9 வயசுல பாட வச்சு அடிச்சுக்கிட்டு நீ பாட்டை அடிச்சுட்ட, நான் இப்ப பாடுறேன், இதையும் எடுத்துக்கோ. இந்த அடியை நிகழ்ச்சி சொன்னாலே நீ சேர்த்து இறந்துட. அப்பாலே எடுத்துட்ட. நீ
சொல்ல விளையாடுற படத்துல அந்த படத்தை பாடின பாட்டையே நீ வந்து எடுத்துட்டியே. இப்ப நான் பாடுற பாட்டையும் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ஓகேவா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. அருளாம் ஜோதியிலே அப்படி அருளாம் ஜோதி ஏன் அப்படி அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிருக்கலாமே, அருளாம் ஜோதி ஜோதி. ஆமா, சரி, ஏன் இது என்னது அருளாம் ஜோதியிலே? என்னது அற்புதம். அருளாம் ஜோதியிலே விளைவுற செய்தினிய மொழி மாலை, அந்த ஜோதினால வந்ததா? இது அறிவுன்னு சொல்ல முடியாதா? அல்ல சார், அதான் சார் அற்புதம் ஆசை வச்சாரு. ஆசை வந்துச்சு அவருக்கு ஐயாக்கு. சரி, அற்புதம் பேர் ஆசை வந்து சார். சரி, அதான் என்ன ஆசை வர வச்சு பாட வச்சாரு. ஓ, நான் நினைச்சேனாக்கா அருளாம் ஜோதியிலே விளைவுற செஞ்சு ஆசைப்பட செஞ்சு பாட ஆரம்பிச்சார். இப்ப இந்த அருளாம் ஜோதியிலே நீங்க அருட்பெருஞ்சோதி சேமா? ஆமா, சேம். சரியா? இந்த ஆதியிலே என்னை ஆண்டனாக்கா, இப்ப நான் மீதியா நினைச்சேன் ஆண்டனாக்கா ஓகே அப்படியே ஆண்டு கொண்டு நம்ம அப்படியே மாத்திருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா முதல் வந்து அப்படியே மரணமில்லா பெருவாள் கிடைக்கும் நினைச்சேன். அப்புறம் பயிற்சிதான் இருக்குல்ல. ஆட்கொண்டுனாக்கா அந்த உணர்ச்சி ஏற்பட்டு இருக்கு, இந்த மாதிரி அருள் பெறணும், அருள் ஆசை. திசை எப்படி அர்த்தம்? உங்க திசை திருப்பறாங்க. உலகில போயிட்டு இருந்தீங்களா, உங்களை திசையை திருப்பி ஆன்மீகத்தில் அழைக்கிறாங்க. அதையா இங்க அருட்பெருஞ்சோதியில பெறணும், ஜோதி பெறணும், இது அருளை பெறணும்ன்ற ஆசையில வருது, அருளியில. ஆமா ஆமா. சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்களாம் இருக்கிறோம். ஐயா கொண்டாருக்கீங்க. இல்லைங்க சார், நான் சொல்லியே முடிக்கல. முடியும். நம்ம வந்து ஒரு 15-16 வயசு அப்பதான் சைவம் இப்படி சன்மார்க்கம் அப்படி வந்தோம். சரி. அப்படியே அப்படியே ஸ்லோவா தான் இருந்துச்சு ஒரு 40 வயசு வரைக்கும். சரி. இப்பதான் அந்த திருவருட்பா படிக்கிறது. அப்ப திருவருட்பா இருக்கு, பரன் மேல இருந்துச்சு. திருவருட்பா எல்லாமே வந்து பரன் மேல இருந்தது. ஏன்னா திறந்து படிச்சோன்னா ஒண்ணும் புரியலையா, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப முதல்ல ஆட்கொண்டாரா இல்ல 40 வயசுல ஆட்கொண்டாரா? இது என்ன கதை? இப்பதான் உங்களை ஆசை இப்பதான் வந்தது அருள் மேல. அப்ப ஆசை வரல. அப்ப இருந்துச்சே மங்கிருச்சு. நீ வழிக்கு வரல, மாறாதீங்க. ஆட்கொண்டா நீ உடனே நீ ஏறணும். சரி, சொல்லுங்க. உறுதியா நீங்க வளரணும். ஓ, அப்படியா? உறுதியெல்லாம் போச்சு. எனக்கு எப்படியா உறுதி வரும்? எனக்கு தான் அறிவு இல்லையே. இல்ல, வரும் டைம் வரும். டைம் தான் வருது சார். டைமா? உங்க இந்த மாதிரி டைம்னு ஒண்ணு இருக்கா, இல்ல நம்மளே வருந்தி முயற்சி பண்ணி இது பண்ணலாமா, இல்ல டைம்னு இருக்கா? அது இதுக்கு ஒரு காலம் இருக்கா? அப்படியா இருக்கு. 3 வேலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வருது இல்ல. 3 வேலைதான் நம்ம ஆட்டி படைக்க இப்போ. ஓ, நல்வினை தீவினை எனும் வன் கையிற்றால். அப்ப ஒரு டைம் வருமா எல்லாத்துக்கும்? ஆமா ஆமா. அதற்கு என்ன பண்றது? அது அலைய வேண்டியதுதான். என்ன அசால்ட்டா அலைய வேண்டியதான் இருக்கே? வேற வழி அப்படிதாங்க. சின்ன வயசுலயே பண்ணாங்க. சன்மாவில் எல்லாரும் முருக பக்தி விவசாயத்துல அப்படிதான் இருந்தேன் நானு. நீங்களா? பக்தியா இருந்தேன், ரொம்ப பக்தியா இருந்தேன். எத்தனை வயசு வரைக்கும்? என் தாத்தா வந்து 4 வயசு என்ன விடியா 4 மணிக்கு எழுந்து பாட சொல்லுவாரு. ஸ்தோத்திரம் சொல்லுவேன். 4 மணிக்கு எழுந்து? 4 வயசுலயேவா? ஆமா. 4 வயசுல உங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை. திருப்பி சொல்லுவேன் பாட்டு. 4 மணிக்காவா? ஆமா.
எங்க அப்பா கத்துவாரு. ம் இந்த காடு அருவே இல்லை ம் கத்துவாரு எங்க தாத்தாவை. ம் இந்த தாத்தா வந்து அவன் பாட்டு கத்துவா, நீ பாடுற அப்படின்னுவாரு. எல்லாத்தையுமா இல்ல உங்களை மட்டுமா? என்ன மட்டும்தான், ஆ என்ன மட்டும்தான். மத்தவங்களா எங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஜாலியா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்களா, ஏ தாத்தா ஏயா என்ன தூங்க விட மாட்டேற அப்படின்னு சொல்ல இல்ல, எனக்கு மாட்டீங்களா? அந்த எள்ளு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு பிடிக்கும்? ஓகே. பிடிக்கும். 4 வயசுலயே பிடிக்கும். ஓகே. ஆமா. அவ எத்தனை வயசுல சன்மார்க்கம் தெரிஞ்சு? ஐயோ, அதுக்கு அசியம். சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது வரும்போது தனியாக லீவ் இருந்தான். காஞ்சிபுரம் பிறந்து வந்து ஃபுல்லா எல்லாரும் கோயில் தான் நிறைய. சனியார் இப்போ எல்லா நாள்லயும் காலேஜ் நடக்கும். கதா காலட்சேபமா? ஆமா ஆமா, நல்லா இருக்கும். சனியாரில் எங்க அத்தை போவாங்க, எங்க கூட அழைச்சிட்டு போவாங்க. அது மட்டும் அங்க உட்காந்து அவங்க தூக்கிடுவாங்க. நான் கதை கேட்பேன். வரும்போது வந்தா சொன்னாலும் அது தெரியல வருவேன். இது வந்து என்னன்னா ஹிஸ்டரி பண்ணுறதும் அது தூக்கி சொல்றதும் எனக்கு அழகாயிடுச்சு. அது இப்போ இவ்வளோ கதையெல்லாம் எப்படி தெரிஞ்சு வரீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து ராமாயணம் எங்கள் அம்மா படிச்சு காட்டுவேன். படிச்சு தெரியும், எனக்கு படிக்க சொல்லுவாங்க. படிச்சாட்டு ராமாயணம் பாரதம் இதெல்லாம் படிச்சு எனக்கு கதபுராணம் காஞ்சிபுரம் படிச்சு காமிச்சாங்க. படிச்செல்லாம் மறக்காச்சு. 5வது பேர் ஈஸியா இருக்குன்னு அதெல்லாம் ஈஸியா தெரியுமா இருக்கு. 1 ல இருந்து 5ஆம் முறை ஈஸியா இருக்குன்னா அந்த கதையெல்லாம் தெரியுறதுனாலயா? ஆமா ஆமா, இதெல்லாம் படிச்சதுனால எனக்கு ஈஸியா இருக்கு. அதான் ஏன் வேணாங்கிறாங்கன்னா உனக்கு கதைலாம் தெரியாது. பாட்டை படிச்சா புதுசா இன்னும் மாதிரியா இருக்கும். சரி, சன்மார்க்கு எப்போ வந்தீங்க கேட்டாக்க வேற எது கதை சொல்லிட்டு இருக்கீங்க? 21. 21 வயசா? மெட்ராஸ் வந்த பிறகு, வேலைக்கு வந்த பிறகுதான். சரி சரியா, ஓகே. அடுத்து கணக்கு வழக்கெல்லாம் வருது, சொல்லுங்க. கணக்கு வழக்கு கடந்து பெருவெளிக்கு நடுவே. கணக்கு வழக்கு என்ன அர்த்தம்? கணக்கு வழக்கு எண்ணங்களோ சிந்தனையா? இந்த பெருவெளின்னு வருத, ஒரே மனம் கடந்த ஒரு வெளின்னு வந்துச்சே, அதான் கேக்குறேன். சிந்தனையா? மக்களே சொல்லுங்கப்பா. கணக்கு வழக்கு எக்காவனா பாவ புண்ணியம் சரியா? பாவ புண்ணியம் தானே? கணக்கு வழக்குன்னா இல்லைங்க 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 இல்லைங்க, மக்கள் சொல்லுவாங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சிந்திக்கிறீங்க. சொல்லுங்க மக்களே. சரிங்களையா, நீங்க சொன்ன அமைதி ஆயிட்டீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கணக்கு வழக்குன்னா என்ன? அளந்து பார்க்க முடியாது சார். அது பெருவெளி இருக்குல்ல, பெருவெளி கடந்துன்னு சொல்ற பாரு. கடந்துன்னா பெருவெளி வந்து அளந்து பார்க்க முடியாது. கணக்கு வழக்கு. நான் நடக்கும் தோறும் அது குற்றது போல் காட்டி. அது பெருவெளிக்கு நடுவே. பெருவெளி எது? ஒரே மனம் கடந்த ஒரு பெருவெளி. ஐயா, அப்ப இந்த கணக்கு வழக்குனாக்க அதை வந்து நீங்க அளந்து பார்க்கவே முடியாது. முடியாது. ஆமா, பெருவெளி வந்து நீங்க விளக்கம் பண்ண முடியாது. ஐயா, அந்த பெருவெளி தத்துவம் தான் என்னங்க ஐயா? ஒண்ணு சூன்யங்க, ஒண்ணு இல்ல. பெருவெளி சூன்யம். பூர்ணமா? சூன்யம் சார். உரை மனம் கடந்த ஒரு வெளின்றல எண்ணமே இல்லாத சூழ்நிலையா? அப்ப பெருவெளி என்பது வந்து ஒரு அகன்ற இடம். வெளி தோற்றத்துக்கு பெருவெளி. வெளியில ஒண்ணு இல்ல, வெளியே ஒண்ணு கிடையாது. உள்ளுக்குள்ள மனம் செயல்படாத நிலை, அவ்வளவுதான். மனம் செயல்படாத நிலை பெருவெளி. அந்த வெளியில இப்ப என்ன தெரியுமா, ஃபுல்லா இருக்கு அதுல. கண்ணை மூட்டு உட்காந்து பாருங்களேன், கண்டது கட்டுதல் வருது. கண்டதெல்லாம் கிளம்புது அதுல இருந்து. பெருவெளி பாருங்க, அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பெருவெளிக்கு நடுவே பரப்பி என்ன இப்போ
ஒரே மரண பேர் அது அர்ப்பணிச்சது இல்லையா? மனங்களை பெறுவதுன்னா ஜோதி வந்துடும். உரைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி. அதேதான் இங்க நடுவே யாரு கரு சார் சார் இல்லையா? அந்த வடலூர்ல நடக்கிற அந்த பெருவெளி பிரச்சனை அது என்னங்கய்யா உண்மையிலேயே? பெருவெளி அப்படின்னு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? அதுக்கு என்ன தத்துவம் கேக்குறாருயா? வெளியில பல்ல அது அமைக்க கூடாது அப்படின்ற ஒரு இதுல இருக்கு. அது உண்மையிலே என்னங்க? ஐயா மக்களுக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க எல்லாரும். ஆமா, 100 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. தர்மச்சார கட்டினாரு. அதுல கட்டப்ப ஞானவர் கட்டினாரு. ஞானம் கட்டப்பட்டு அங்க பந்தர்படம் வந்தாரு கான்ட்ராக்டர். கடலை வெட்ட வந்தாரு. இதெல்லாம் ஒண்ணும் செய்யாத, பின்னாடி ஒரு காலத்துல எள்ளு பட்டா எள்ளு விழாத அளவுக்கு லட்சம் ஜனம் வரும், ஒண்ணும் செய்யாத, இந்த வெளியாவே இருக்கட்டும் அப்படின்னாரு. அதனால இப்ப யாரும் ஒண்ணும் பண்றல. அவரு சொன்ன வார்த்தை அது ஆமா ஆமா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், எத்தனை நாய்பாடு தெரிஞ்சுட்டாரு. எத்தனை நாய்பாடு எத்தனை என்ன ஆகும்? அது யார் லட்சம் பண்ணி நாமளும் அது லட்சம் பண்ண மாட்டோம். செத்தனாயா? ஆமா, திருப்பி வாங்க முதல்ல என்ன சொன்னாரு? நீ கடலை ஒண்ணு எடுக்க மாட்டான். கடலா? கிணறு சார், கிணறு வேலை. கிணறு நோண்ட வேண்டாம், நோண்ட வேண்டாம். பின்னாடி ஒரு காலத்துல மக்கள் எள்ளு போட்டா எள்ளு விழாவில் ஜனத்தோர வரும். அது எனக்கு புரியலையா? எள்ளு போட்டா எள்ளு வருமா? என்னையா அது? இல்ல, எள்ளு போட்டா விழாது, கும்பல் வருமா ஜனம். எள்ளு போட்டாக்க எள்ளு மண்ணுல விழுவாது, மக்கள் மேலதான் விழுவோம். ஆமா, அவ்வளவு ஜனம் வருமா. சரி, எள்ளு போட்டா எள்ளு விழாவில் ஜனம் வரும். நீ ஒண்ணு நோண்ட வேண்டாம், நீ செத்தனாய் போல தெரியிட்டாரு. செத்தனாய் என்ன இருந்தோம்? நாய் செத்து போயிருக்கு, அது யாரும் லட்சம் பண்ணாது, நாம அதை லட்சம் பண்ண மாட்டோம். நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், வேலையை பாருன்னு அர்த்தம். அதனால இப்ப என்ன பண்றாங்க? ஐயா பண்ணான்னு சொன்னார் இல்லையா? இப்ப கவர்மெண்ட் பெரிய கட்ட பண்றாங்க 200 கோடியில கட்டுறாங்க. ஐயா விளையாட்டு சொன்னாரு, வாழாங்கிறாங்க. ஐயா அதுதான் கேஸ் வின் பண்ணிட்டாங்களே. என்ன பண்ணிட்டாங்க? என்னயா அது? உங்க பையன் தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதாவது உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான். என்ன பண்ணிட்டாங்க? என்னன்னாக்கா அவருதான் சொல்லிட்டு இருந்தாரு, உங்க பையன் தான் பாபு, அவரு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாருனாக்கா, அந்த கேஸ் இப்ப கோர்ட் என்ன சொல்லிருக்குனாக்கா, யா யூடியூப்ல தான் வந்துச்சு, வாட்ஸ்அப்ல தான் வந்துச்சு, நான் அப்ப கேட்டேன். சரி சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருனாக்கா, இப்ப கோர்ட் என்ன சொல்லிருக்குனாக்கா, அந்த ஆக்கிரமிப்பு அந்த இதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்னும் யாரெல்லாம் இதுக்கு முன்னுக்கு 100 ஏக்கர் நேரத்துல எத்தனை நிலத்தை காணும், யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையும் திருப்பி வாங்குன்னு ஆர்டர் போட்டிருக்குன்னாரு. அது இல்ல, இவங்க பள்ளம் தோண்டினாங்கல்ல, கவர்மெண்ட் பள்ளம் தோண்டினாங்க சார். சரி, கட்டுறதுக்கு பழைய வீடு சுவர்லாம் இருந்துதான். ஆமா, பழைய சுவர்லாம் இருந்துதான். சரி, தொல்பர் ஆராய்ச்சி விட்டாங்க. அதை இன்னும் தேடி பாருன்னு சொல்லிட்டு, அதனால அவன் தொழில் ஆராய்ச்சிக்காரங்க அவனே தோண்டி பார்த்துனா சொன்னா அப்பதான் ஆரம்ப வேலை. இல்ல இது மத்த யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கலாம் அதெல்லாம் நீங்க இது பண்ணணும். அது தனியா இருக்கு, அது கவர்மெண்ட் வரல. தொல்ப ஆராய்ச்சி விட்டாங்க. அதை இந்த இடத்த அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்ற வரையும் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்டிங்களா என்னது? ஆமா, தொல்ப போயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட் நடக்காதுன்னு சொல்லுங்க. இப்ப இல்ல, தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? தொல்ப ஆராய்ச்சின்னா உங்களுக்கு தெரியும். அது பழைய சுவர்லாம் உள்ள இருந்துதான். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட் கோட்டை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, கட்டுறாங்கல்ல, கவர்மெண்ட் கட்டும்போது 4 ஏக்கர் தான் கட்ட போறாங்க. அது அப்டேட் பண்றீங்களே, சம்பளத்தை அப்டேட் பண்றாங்க இல்லையா? 100 ஏக்கர் 56 ஏக்கர் தான் இருக்கு இப்போ.
40,000 ஏக்கர் எல்லாம் வீடு கட்டிக்கிறாங்க எல்லாரும். ஓகே ஓகே. நீங்க இவங்களுக்கு கட்டணம் சொல்றீங்கல்ல, அவங்களாம் காலி பண்ணி அவங்களுக்கு காலி பார்த்து இன்னும் கொள்ளா இந்த மருந்து தடுக்கிறதில்ல 4 ஏக்கரை கட்டணம் சொல்றதில்ல. ஆமா 40,000 ஏக்கரை கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண அவளை அவங்களாம் காலி பண்ணு. யார் காலி பண்ண சொல்றா? இவங்க சங்கத்தாருக்கு கேட்கறாங்கல்ல சார், சங்கத்தாரு கவர்மெண்ட் கட்டணம் சொல்லலாம் இல்லையா? ஆமா அது கட்ட சரி கட்ட வேணாம் இருக்கட்டும். 40,000 கட்டிக்கிறாங்க எல்லாரும் எல்லாம். அதாவது கவர்மெண்ட் கேக்குது இப்ப எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் அவங்க கிளியர் பண்ணு. அவங்க காலி பண்ணுவாங்க. ஆமாயா, அது நியாயமான கேள்விதான்யா. அதான் 4 ஏக்கரை கட்டலாம் சொல்றீங்கல்ல, 4 ஏக்கர்ல கட்டுறான் வேணான்னு. ஓகே, இந்த 40,000 விட்டு அதெல்லாம் காலி பண்ணு. 4 ஏக்கர் தானா? ஆமா, இவனுக்கு 4 ஏக்கர் தான் இவங்களுக்கு. 100 ஏக்கர் இல்லையா? 100 கோடி சார், 100 கோடி பணம். இல்ல அந்த 100 ஏக்கரையும் இது பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஐயே, 100 கோடி பணத்தில் 4 ஏக்கர் தான். 100 ஏக்கரா 100 ஹெக்டரா எது கணக்கு? ஏக்கர் ஏக்கர் ஏக்கரா? இவன் 100 ஏக்கர் நிலம் மொத்தம் இவன் கவர்மெண்ட் கட்ட போறது 4 ஏக்கர் தான். 4 தான் அப்டேட் பண்ணாங்க. தொழிலாளர் விட்டுட்டாங்க, கவர்மெண்ட்ல விட்டுட்டு கோர்ட்ல நீ 4 ஏக்கரை தயார பண்றல, 46 ஏக்கரை கட்டிக்கிறேன் நான் வந்து காலி பண்ணேன். அதை விட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவனு சொல்லிட்டான் காலி பண்ணி அப்புறம் வாங்கி சொல்லிட்டான். போச்சா? யாரு காலி பண்ண முடியும்? யாரு காலி பண்ண அவ்வளவு போய் சன்மார்க்கைகளுக்கு நன்மையா தீமையா அதை சொல்லுங்க. நன்மை தீமையா இவங்களுக்கு அது மாதிரி லெட்டர் அங்க இருக்காங்க. இவங்க தன்மை என்ன பண்ண இல்லையா? இப்ப எல்லாரும் தடுத்தாங்கல்ல, எதிர்ப்பு தெரிவிச்சாங்கல்ல, எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கு சாதகமா வந்திருக்கா பாதகமா வந்திருக்கா அதை சொல்லு. சாதகமாக உண்மை கிடையாது. 2,000 வந்துருக்கு. இவ்வளவு பேர் சொல்லிட்டான் கிளியர் பண்ணணும். சன்மார்க்கிய இந்த அன்பர்கள் 46 ஏக்கரை கிளப்பி கைப்பற்றணும். ஆமா, அவங்க வீடெல்லாம் உடைச்சு தள்ளிட்டே இது பண்ணுமா? அது ஜீவகாரணமா இல்லாத செயல்ன்றாங்க. போக முடியுமா? 100 வருஷம் எப்படி பண்ண முடியும்? 100 வருஷம் எப்படி பண்ண முடியும்? அதுக்குதான் போராட்டம் நடத்துறாங்களோ? செய்யக்கூடாது. போராட்டம் இல்லையே. போராட்டம் ஒண்ணுமே இல்லை. இப்போ அமைதியா இருக்கு. ஒண்ணு இல்லையா? ஆனா அது கட்டி ஒரு புது பொலிவு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். தொல்பொருள் போச்சு, அதை அப்பதான் பேச்சே இல்லை. இப்ப ஆமா, அது ஆய்வு செய்யறாங்க இப்ப. ஆமா, அது ஆய்வு பண்ணா வரும். ஒண்ணும் கிடையாது. சரி சொல்லுங்க. கணக்கு வழக்கு கடந்து பெருவெளிக்கு பரப்பி பெருவெளி தான் நல்ல பெருவெளி இல்ல. ஒளி ஊத்துறோம் இல்லையா? அதான் ஒளி கண்டது படையாங்கல ஒளி. அப்புறம் இணக்கம் நண்பர்கள். இணக்கம்னா சேர்ந்து வர்றாங்க, ஒத்துக்கிட்டு வர்றாங்க. அவன் இதே முழுதும் இது விளங்க நடுவிலங்க ஒளி விளக்க. இதே வழினா மனசுலையா? ஆமா ஆமா, முழுதும் இது விளங்க. ஒளி விளக்கேன்னா அறிவா சார்? எல்லாம் சொல்ல ஒளியாதான் அப்படி சொல்றாருல. சரி சரி சரி, ஓகே. ஒளி விளக்காரு மனக்கு நறுமணமே. நறுமணம் மணக்குது. ஆனந்த் சொல்றாரு தின்மயமாய் என்னோட தின்மயம்னா அறிவுமயமாய் உள்ளத்துல வயங்க தனிப்பொருளே. உள்ளத்துல தனிப்பொருள் ஒப்பத்த பொருள். என் வாழ்வே என் மருந்து எல்லாம் வரலதான். பிணக்கரையே பிறந்தவர்கள். பிணக்கு என்ன அர்த்தம்? பிணக்கும் பேய் பிணக்கும் வேதமும் கணக்கும். பிணக்கு என்ன? பிணக்கும் பேதும் பெயுளோர் புகழும் கணக்கும் தீந்தனை கணந்தனை. பிணக்கெல்லாம் அது சண்டை வருது இல்ல? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வருதா? நாணமோ சண்டை வருது இல்லையா? சண்டை வருது, அதான் பிணக்கு. அது எத்தனை நாளைக்கு இருக்கலாம்?
கொஞ்ச நேரம் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை கொஞ்ச நேரம் இருக்குமா? ஐயா ஆமா. அடிச்சுக்கிட்டு மட்டிச்சுக்கிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க, கொஞ்ச நேரம் இருக்குமா? அது ரூல்ஸா இருக்கும். நல்லா வாழணும் சொல்லுங்க. நல்ல வாழறவங்க எப்படி இருக்காங்க? நல்லா வாழறவங்க வாழ்றவங்க கூட சண்டை வரும், ஆனா கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆயிடுவாங்க. அதான் பிணக்கு. ஏன் இங்க திரும்பி வருது பிணக்கு? எதுக்கு வருது? தவம் பண்றாங்கல்ல, தவம் பண்றவங்க அந்த நேரம் கொஞ்சம் வர மாட்டாங்க. பிணக்கு வராது அவங்களுக்கு. என்னங்க பிணக்கு வராது. அவங்க தவம் பண்ண கொஞ்சம் வர மாட்டாங்க. பிணக்கு நான் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு மறுபடியும் பேச மாட்டாங்கல்ல, அது வரையிட்டாங்க இல்லையா, சைலண்டா இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா? இடைவிடாது ஒழுகுவாங்க, அப்படியே இடைவிடாது செஞ்சுட்டு இருப்பாங்க. பண்ணுவாங்க. சுழ மணிமண்டல் நடந்த அரசு. அவனால சுழ மணிமண்டல்னா புறமத்தில பெரிய நடஞ்ச அரசு. என் பேர் இப்பதான் ட்ராய் வருது. மணிமன்றில்னா புருவ மத்தியா இல்ல பொற்சபையா? அப்படிலாம் பண்ணி போகாது. புருவ மத்தி வச்சுங்க அப்படியே. ஏற்கனவே சொன்னீங்க மன்றில்னா புருவ மத்தி, மணிமன்றில்னாக்கா பொற்சபைன்னு சொன்னீங்க. ஆமா சார், அப்படிதான் அர்த்தம் வரும். அப்படியே அர்த்தம். எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சு மாட்டான். புருவமத்தி சொன்னா போறோம். எல்லாம் புருவமத்தி தான் இருக்கு. இல்ல எங்களுக்கு தெளிவா தெரியணும். தெளிவா தெரிஞ்சுங்க. புருவமத்தி எல்லாம் இருக்கியா? இல்லைங்க பாஸ்கர் எது சொல்ல வர்றாரு போல இருக்கு. இல்ல சார், இல்ல இல்லைங்களா? பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இப்ப கணக்கு வழக்கு கடந்த பெருவெளின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெருவெளியை நம்ம எப்படி எக்ஸஸ் பண்றதுனாக்கா உரைமனம் கடந்த போகணும். அதே உரைமனம் உரைச்சுக்கிட்டே இருக்கா நம்ம கிட்ட, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கியா? ஐடியா ஏன் அது ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு 80 கோடி சார். 80 கோடியா 80,000? 80 கோடி. 80 கோடியா? ஆமா. இந்த மாதிரி கொடுத்தாங்க என்ன மண்டை மூணெல்லாம் குழம்பி 80 கல்யாணம். 80 கோடி நினைக்கிற தொழிலை மறக்கவில்லை. ஐயா அந்த 80 கோடிய ஒரு 24 ஒரு செகண்டுக்கு எத்தனை இருக்கும்? அப்ப பாருங்க, கணக்கு போடுங்க. அதெல்லாம் போட்டுருக்கேன், கணக்கு போட்டுருக்கேன். பெரியங்க ஒரு நாளைக்கு 20 ஹவர்ஸ் 80 கோடி கணக்கு போட்டுருக்காங்க. இல்ல அது பல ஐடியா, அது நம்மள பயமுறுத்துதியா? இல்ல நானு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம இமேஜினேஷன் பண்றோம்ல, இமேஜின் பண்றோம்ல, கற்பனை பண்றோம்ல. இந்த கற்பனை உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்படி நடந்துருமோன்னு கற்பனை பண்ணனே மூளை என்ன செய்யுமா, அதுக்கு வந்து ரியாலிட்டியா நடக்குதா இல்ல கற்பனையான்னு தெரியாதா. கற்பனை பண்ணோன்னே அந்த உண்மையா அது நடந்தா என்ன அந்த இஃபெக்ட் வருமோ அந்த இஃபெக்ட் மூளை கொடுத்துருமா. ஆமா, மூளை பாதிக்கும். அதான் சொல்றேன், உடம்பையும் பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் வரும். அது ஏன் வருது? கற்பனை பண்ணக்கூடாது, நம்ம கற்பனை ரெண்டு தான் பிரச்சனை. ஒண்ணு மெமரி அண்ட் இமேஜினேஷன், ரெண்டு தான் பிரச்சனை. மெமரினாக்கா கடந்த காலத்துல நடந்தது, இமேஜினேஷன் அடுத்து நடக்க போறது. நிகழ்காலத்துல யாருமே இல்லையே. ஏன் பண்ணீங்க? அப்ப பண்றீங்க. நடக்கட்டும். நான் எங்க பண்றேன்? நான் எங்கயா பண்றேன்? காலையில எழுந்திரிச்ச உடனேக்கு எழுந்திட்டான் வாங்கடா டே அப்படின்ட்டு ஒரு கூட்டமா வந்து வேலையை பார்த்துடுறாங்க 4 பேரு. எப்படா அது ஒரு தூங்கிட்டு இருக்கும் போது அங்கேயும் வேலையை பாக்குறாங்க கனவுல வந்து. சரி, ஓகே, அடுத்த பாட்டு. அடிச்சிரியன் அச்சமெல்லாம் ஒரு காலத்தே நிக்கு பயம். என்ன இப்பதான் சொன்னோம், அச்சனாக இமேஜினேஷன் தானே. ஆமா, பயம் ஒரு களத்தை களத்து நீக்கிட்டு வரோம். ஒரு களம் தான், அதுதான் பக்தி வேணும்.
ஐயாரு பக்தி வச்சுக்கலாம் பயம் வராது. சரி, என்ன சொல்ற ஐயாரு? ம். உள்ளும் வள்ள துணை இருக்க வாட்டமியன். உள்ளும் பொருளும் அதாவது வள்ள துணை இருக்க வாட்டமியன். உள்ளும் புறமும் கவலைக்கூடாது, வள்ளல் துணை இருக்க வாட்டம் ஏன்? கவலைக்கூடாது. கவலை கூடாது. இல்லைங்க சாமி, நில்லுங்க. அது கரெக்டா திறந்து வச்சிருக்கேன் சாமி. ஆ ஐயோ, பாருங்க. அதான் உள்ளு வள்ளத்து துணை வள்ள இருப்பதால் நம்மளுக்கு காரணமே இல்லை. நம்ம ஐயா இருக்க துணைக்கு அது தைரியம் தான் போறோம் நமக்கு. அதே நான் உள்ளும் புறமும் வெளியே போனா என்ன ஆகும்? ஆ? வெளியே போனா என்ன ஆகும்? கடை போறோமே, வயலில் ஆக்சிடென்ட் ஆயிடுமா? வெளியில ஆ. உள்ளுக்குள்ள ஈரா வந்துருவான் உடம்புக்கு. ஓ, மனசுக்குள்ள மனசுக்கு வெளியேவா? மனசு உடம்பு உள்ள உடம்புக்கு வெளியே. உடம்பு வெளியே ஆ. வள்ளத்துணை இருக்கிறான். வாட்டம் இல்லை. இல்லையா, இப்ப தெரியுது, இப்ப வாட்டம் இல்ல அப்படின்னு தெரியுது. நம்ம எங்கேயா வாட்டப்படுறோம்? அது மிரட்டுதே. இல்லை மாதமா உடனே மாதம் சார் உடனே ஐயா வந்து போயிடும். ஆ? அண்ணன் ஐயா உடனே போயிடும். ஆ. ஐயா வள்ளலார் துணை. வள்ளலார் வந்து இறைவன் நமக்கு துணையா வச்சிருக்கிறாரு. ஏன் கடையே நான் என்ன வருமே? என்னது எல்லோருக்கும் கடையா இருக்கு. எல்லாருக்கும் கடையா இருந்து எனக்கு ஆள் புரிந்து அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையா இருக்க வைத்தாய். எல்லாருக்கும் துணையா இருக்க வைத்தாய். சிவன் எல்லாருக்கும். ஐயா, அவர் அப்ப நம்மளுக்கு துணையா இருக்கிறாருனாக்கா அப்ப நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாரா, இல்ல நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாரா? எப்படியா பாத்துட்டே இருக்காரியா? பாத்துட்டே இருக்காரு. நம்மள பாத்துட்டே இருக்காரியா? நான் நிறைய அனுப்புகிறேன். நம்மள பாத்துட்டே இருக்காரியா? பாத்துட்டே இருக்காரு இல்லையா? இப்ப நம்மள அவர் பாத்துட்டே இருக்காரு அப்படின்னாக்கா, துணையா இருக்கிறாரு அப்படின்னாக்கா, எப்படி அவர் நம்மளுக்கு உதவி செய்வாரு? என்ன எந்த நேரத்துல எப்படி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எப்படியா செய்வாரு? நம்மள பாத்துட்டே இருக்காரு அவரு. இல்லையா, நம்ம தான் பாவியா இருக்குமே. நானே நம்ம எப்படிதான் இருந்து போறோம் அவருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துட்டாரு. நம்மள எடுத்துட்டாரு அவரு. நீங்களே பாவி என்ன செய்றீங்க? நம்ம அடுத்து நம்மள ஐயா வச்சுருக்காரு. இப்ப ஏன் இப்ப ப்ரே பண்ணீங்க? அப்ப நம்பிக்கை இல்லாம இவ்வளவு ப்ரே பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? நான் எங்க பண்ணேன்? அது கடற்கடன்னு வருது. நானா பண்ணேன்? அத இப்ப நம்பிக்கை ப்ரே பண்ணி நம்பிக்கை தான் ப்ரே பண்ணோம். கூட இருக்க ஐயா பாத்துட்டே இருக்காருங்க. ஓகே ஓகே, நான் பாத்துட்டு இருக்காரு. நான் எவ்வளவு சொல்லுவாங்க, எவ்வளவு அனுபவம் சொல்ல நான் பாக்குறதுக்கு. டெய்லி அனுப்பிக்கிறேன். டெய்லி அனுப்பி பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அடிச்சிறியேன் அச்சமெல்லாம் ஒரு கணத்தை நீக்கி அல்லமுதம் அழித்து, அல்லமுதம் அழித்து ஒரு அணியும் எனக்கு அழிந்து. அணியும்னா மோதிரம் முடிச்சுட்டா அணி மோதெல்லாம் முடிச்சுருந்தாலும் சரி இல்லையா? ஓ, மணிமுடியா? கடிக்கமலவா அடிக்கமலவா? அடிக்கமலவா கடிக்கமல? கடிக்கமல வாசனை படிச்சு போவியா? வாசனை விழுந்த பூ. அயன் பிரம்மா உட்காந்து மலரு வாசனை மலராது. எது அந்த அருளா? கடிக்கமல அயன் சார். பிரம்மா சார் உட்காந்து பூ சார். ஓ, பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற பூ அந்த தாமரை. அதான். ஆமா ஆமா, தாமரை தான். தாமரை தான். கடிக்கமல்னா வாசனை தாமரை மலர். அங்க இருக்கு அயன் தான் பிரம்மா. அது முதல்ல பிரம்மா விஷ்ணுவத்தினா வரலாம். சரி, அதில் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கதிர் முடியும் சுட்டி இவர் முடிச்சு விட்டாராம். அது என்ன கதிர் முடி? ஒளி ஒளி என் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்தாதா? ஆமா, முடி சுட்டி என்னை கழித்த ஆண்ட பதியே, சந்தோஷப்படி என்னை ஆட்கொண்ட பதியே. சரி, படித்த மறை முடிவாங்க. படிச்சேன்னா திருந்தது. திருந்திய வேதம்.
ம். அந்த முடியல பயங்கர முடி மேல இருக்கிற மாமன் பொற்றுடல ம். வேதனை மேல இருக்க வேதனை முடிக்கு மேல இருக்கான் அவன் வேலை தொழில் இல்லை ஆ, வேதனை மேல இருக்க வேதனை போட முடியல அவரை சரி. மேல இருக்காங்க பொற்றுடல புரியுதா மாமணி பொச்சுரு மேல இருக்கானா? மலை முடி பாருங்க ஆ. முடி மேல இருக்கிற பொற்றுடல் வேதத்தை முடி மேல ஓ! இருக்கிறான் அடுத்த மலை முடி வாங்கி மறை அதையா ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் முடி எப்படி மேல இருக்குமே. அது அது ஆ, அது ஓகே. அப்புறம் மனவா கடந்த பெருவான் நடுவான் ஒளி ம். மனவா கடந்தனா மணவாக்கரியா வரைப்பினில் எனக்கு இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே அம்மாவா அதே அதே அதேதான் அதே மன கடந்த பெருவான் நடுவான் என்ன வெளி ஆ. மன வாக்கு இல்லைன்னா வெளி ஓ, இங்க ஒளி மேல பார்த்தோமே கணக்கு வழக்கு கடந்த பெருவில்லி அதேதான் இங்கே வருதா? அது எல்லாம் அதுதான் எல்லாம் அடுப்போட அப்படிதான் மாறி வார்த்தை மாறி மாறி வரும் பொருள் ஒண்ணுதான் ஐயா ஐயா இந்த மன வாக்குனாக்கா இந்த மனசு சொல்ற பேச்சு தானே, உரைக்கிறது தானே? ஆமா 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 ஐயா அப்ப இந்த நம்ம அந்த பெருவெளி இப்ப இப்ப நம்ம நம்ம இந்த இந்த பெருவெளின்னு சொல்றோம்ல அதுக்குள்ள எல்லாமே இந்த மனசோட வாக்கு இருக்குதா? அப்ப அப்படிதான் வருது அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது அப்படியே வந்துகிட்டே இருக்கு தாட்ஸ். பேசுறது தாட்ஸ் வருது ம். வார்த்தை தானே அது பேசுதியா நம்ம கிட்ட? அதான் தாட்ஸ் வார்த்தை தானே அது கண்ட கதையெல்லாம் சொல்லுதியா, பயமுத்துது வேற. அதான் மனவாக்கு சில சமயம் அது நம்ம சொல்றது அப்படியே நம்பிடுறோம். ஆமா ஆமா அதான் அது முட்டாத்தனம் இது செஞ்சுட்டாக்கா உனக்கு இன்பம் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி விட்டுருது. ஆமா 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 ஏன் அந்த நேரத்துல அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது? அப்புறம் செய்யும் அப்போ இப்ப இப்ப நம்ம வந்து நான் என்ன கேக்குறேன்னாக்கா இப்ப நம்ம வந்து இப்படியே இப்படியே உட்காந்துக்கிட்டு நம்ம அதாவது தவம் பண்ண வேண்டாம். தவம் பண்ணலனாக்கா மனம் அடங்குமா அடங்காதா? அப்ப தவம் பண்ணதான் இந்த மனது வந்து அந்த தாட்ஸ் எல்லாம் குறையும் அப்படின்றீங்களா? இப்ப நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது, செய்ய முடியாதா? முடியாது இல்ல நீ தவம் பண்ணாதான் மனது அடங்க முயற்சி பண்ணீங்களா ஒண்ணு இன்னும் தயவு வரணும். தயவு வந்தா நல்ல எண்ணம் வரும், எண்ணம் வராது. உண்மையே தயா வடிவமா மாறினாக்கா தீய எண்ணங்கள் வராது. பக்தி வந்துச்சு நிகழ்ச்சி வரும். நிகழ்ச்சினா நிகழ்ச்சினா இலக 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 இலகம் இலகி வரும். மனம் வந்து கல்லு சார், மனம் கல்லு. எப்படி மனம் கல்லு கல்லு கருங்கல்ல பெரிய கல் பாறை. ஏன் இறக்கமே இல்லாதனாலயா? ஆமா பாறை. அது வந்து நீங்க என்ன பண்ண தெரியுமா, ஜீவனம் பண்ணும்போது கொஞ்சம் இழகும், பக்தி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இழகும், என்ன ஒழுக்கம் வரும்போது இன்னும் கொஞ்சம் இழகும். ஈரம் ஈரம் பாருங்க, தயவு ஈரம் இல்லையா? ஈரமும் தயவும் கொண்டு ஈரமும் கல் ஈரம் மட்டும் என்ன ஆகும், நெகிழ்ச்சி ஏற்படும். கல்ல ஈரம் போட்டா நெகிழ்ச்சி ஏற்படுமா? அந்த கரு வெடிச்சு வாங்க, மணக்கல்ல மணக்கல். ஓ மணக்கல்லையா? நெஞ்சில ஈரமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்களே, அதான். ஈரம் போட்டா கனிஞ்சிடும், தவத்துல உரியிடும். தவத்துல உரியே இல்லாம போயிருன்றீங்களா? ஓ முதல்லயா ரொம்ப ஹார்டா இருக்கிறத கொஞ்சம் கணிச்சிட்டு அப்புறம் தான் தவத்துல எரிச்சிருக்கீங்களா? தயவு பக்தி ஒழுக்கம் மூணு மனதை போட்டு அடிச்சு நொழினாதான் தவத்துல அது அடங்கும். இன்னொன்னு வந்துயா நினைக்கிறேன், தவத்துல வந்து சில சக்தி எல்லாம் கிடைக்கும். அது வந்து தயவு இல்லைனாக்க கண்ட மாதிரி பாய்ச்சி உலகத்தை நாசம் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? அதனால இருக்கலாம். அதுதான் உண்டு. அதே மாதிரிதான் மனிதர். படித்தளத்தார் வான்தளத்தார் பறவையிடம். உலக மக்கள் தேவர்கள். படினா உலகம். ஆமா, வான தேவலம் மேலம். அப்படி இருக்காங்களா? இல்ல, தேவர்கள் யாரு?
தயவுள்ளவர்கள். ம். படிக்கல. ஆ? தயவுள்ளவர் தேவர்கள். அதான் 4 கேள்வி சொன்னா எழுதியார்ல. எங்க எழுதிக்காரு? சொன்னதில்ல. நான் தேவர்கள் எழுதியார படிக்கலையா? படிக்கலையா? நான் இங்க படிச்சிருப்பேன், வந்திருப்பேன். ஓகேவா? சரி, அப்படி தேடுவோம். முதல்ல இந்த பாட்டை முடிச்சிடுவோம். இந்த தேவரை அப்படி தேடுவோம். தேவர்கள்னா தேவையுள்ளவர்கள். தயவுள்ளவர்கள் தான் தேவர்கள். ஓகே. ஆமா. தயவுள்ளெல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவரேவா என்போருமே. பறவையிட பொதுவில். பொதுவினாக பறவையிடன்னு என்னையா? வாழ்த்த. வாழ்த்த. பொதுவில்னா புருமத்தியா? அங்க நடந்தாலது என் பாட்டு பண்ணி தரல. சரி. பாஸ்கர் ஐயா என்ன கேக்குறாருனாக்கா, இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு என்ன அனுபவம் வந்துச்சு அதை ஷேர் பண்ண சொல்றாரு. பண்ணுங்க. எப்படி? பாஸ்கர் ஐயா கேளுங்க. நீங்க அங்க சேட்ல அனுப்புறீங்க, அது பார்த்தாரா தெரியல, நான் பார்த்துட்டேன். பாஸ்கர் ஐயா கேளுங்க. அண்மை காலத்துல உங்களுக்கு வள்ளல் பெருமானால உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு அனுபவம், அதாவது வாட்டத்தை நீக்குவார் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், 140 அனுபவங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இல்லையா? இப்ப புதுசா அது பழைய கதை, புது கதையை சொல்லுங்க. அது பழைய கதை, புதுசா ஒரு கதை இருக்குமே கண்டிப்பா, அது கேக்குறாரு. ஆமா தானியா பாஸ்கரையா? ஆமா சார், ரீசெண்டா நடந்தது. ரீசெண்டாயா? இன்னைக்கு, நேத்து, முந்தா நேத்து அந்த மாதிரி. எவ்வளவு சொல்றது? சொல்லலாமா வேணாமா? அதை பத்தி சொல்லுங்க. சொல்லலாமா வேணாமா? சொல்லலாம். சொல்லலாம். சொல்லலாம்னு இழுக்கிறீங்க. கவர்மெண்ட் ஜாப் சார் பண்ணது, பெரிய போஸ்ட் சார் அது. அதை வெற்றி பண்ணி சொல்ல முடியாது பாரு. என்ன ஏன் ரீசெண்டா நீங்க ஏன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க? நீங்க தான் பென்ஷன் ஆயிட்டீங்களே. இல்ல தெரியல. ரீசெண்டா வேணுமா? ரீசெண்டா தான் சார் வேணும். என்ன சாமி? ஒண்ணும் இல்ல. என் காலில் இல்ல, என் காலில் பெரிய மரு இருந்தது பெருசா. அது பழசியா? ஒருத்தர் காலில் விழுந்தாரு, அது பழைய கதை. போயிடுச்சு இல்லையா? இப்ப கால் வீக்கம் வந்தது. கால் வீங்கிடும். 2 கால் மேல பாதம் வீங்கிடும். பார்த்தா என்ன வீக்கமா இருக்குது, அசிங்கமால. டாக்டர் பண்ணா நல்லா இருக்கு, ஒண்ணும் இல்லட்டான். கால் வீக்கா இருக்கு. நேரா போன ஐயாட்ட. டாக்டர் போக மாட்டாங்க. இதுதான் டாக்டர் எனக்கு. நான் போக மாட்டேன். சரி பண்ண எல்லாரும் போக மாட்டேன். சன் போறாப்பா அப்படின்னா, வரலடா பேசாம தெரியடா, நான் வரலடா போடா அப்படின்ட்டேன். போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆச்சா 3 நாள் இருக்குது. 4th போயிடுச்சு. வீக்கல்ல கிடையாது சார். நிறைய நிறைய நடக்குது. நான் நல்லா நடக்குது, நடந்துட்டே இருக்கு. நம்பிக்கையோ? நம்பிக்கை போயிரு சார். நம்பிக்கை வீக்கம் போயிருமா? இப்ப போங்க. இல்ல, நம்பிக்கைனால போகுது அப்படின்றையா? வல்லார் நம்புறீங்க அதனால போகுது. இல்ல
அவர் கண்டிப்பா அருள் செய்வாருன்னு அப்படி நம்புறீங்களா? இல்ல அதனாலயா என்ன காரணம்? ஐயோ சார், அவர் கூட இருக்கிறாரு சார், கூட இருக்கிறார் சார், அவரு என்னை பார்த்துட்டே இருக்காரு சார். ஓகே ஓகே. பாஸ்கரையா சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டீங்களா? ரைட் சார். நன்றி சார். இன்னும் கூட இருக்கு நிறைய எப்படி சொல்ல புரியல. எனக்கு லைவ் நடந்ததெல்லாம் சார் ஒன்று சொல்லுங்களேன். 3 வருஷத்துக்கு முந்தி சொல்லாம அத 3 வருஷத்துல 2021 இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு என்னங்க இன்ஃபெக்ஷன் வந்தது. யூரின் இன்ஃபெக்ஷனா? ஆமா. ஆஸ்பத்திரி போனேன். நான் நடக்க போனேன் ஆஸ்பத்திரியில். அவன் என்ன பண்ண எப்போ போன இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சாங்க பெட்ல. இன்ஜெக்ஷன் போட்டு பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒரு நாள் பூராவும் ட்ரிப்ஸ் 5 பாட்டில் எடுத்துருக்காங்க. யூரின் போகவே இல்லை. ஐயா நைட்டு சண்டை கூப்பிட்டு கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டான். ஏங்க கிரிட்டிக்கல் தான் சொல்லிட்டான். கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அது உட்காந்துருக்கான். எனக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் மார்னிங் டாக்டர் கூப்பிட்டு நீ சொல்ல என்ன ஓகே டோன்ட் வரி சொல்லிட்டான். சார்ல எடுத்துட்டான். ஒர்க் பண்ணல, கிட்னி ஒர்க் பண்ணிச்சு. என்னங்க கிட்னி ஒர்க் பண்ணல. கிட்னி ஒர்க் பண்ணலையா? அது 4 நாள் ஒன்றும் வரல. அப்புறம் ராத்திரி வந்துச்சு. என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து நல்லா இருந்தது சார். எனக்கு எந்த கவனமும் இல்லை. எனக்கு வீடு வாசல அல்பா எந்த கவனமும் இல்லை. மயக்கம் ஆயிட்டீங்களோ? கோமா இல்லை, முடிச்சுதான் இருக்கேன். அதனால கவனம் இல்லை. என் சன் வரான் போறான், நான் அவன் யாரும் தெரியாது. நல்லா டாக்டர் வந்து என்ன நடங்க அப்படின்னா எப்படி நடக்குதுன்னு கேட்டேன். நடந்து காமிச்சான். என் கேட்டு நடந்து காமிச்சான். நடந்தேன். ராத்திரி வீட்டு போலான்னு சொல்லிட்டான் டாக்டர். யார் வீட்டுக்குன்னு கேட்டேன். உங்ககிட்ட தான் அப்படின்னா. கார் ஆயிடுச்சு வராது சார், வீட்டு கார் நிற்குது. என்ன ஏன்டா எங்க ஆயிடுச்சான்னு கேட்டேன். நம்ம வீடுப்பா அப்படின்னா. அதுவே தெரியல, ஒண்ணுமே தெரியல எனக்கு. யாருன்னா அவனே பையன் தெரியல, ஒன்றும் தெரியல. நடந்து விட்டேன். இது அதான் தேவையான சொல்றேன் உங்களுக்கு. உள்ள வந்தேன் சார். பூஜைக்காக திறந்துருக்கேன் எப்பவுமே. ஐயா பார்த்த பாருங்க, தானே படிச்சு எனக்கு எல்லா கவனம் வந்துச்சு. நல்லா வந்துச்சு, எல்லாருமே வந்து சார். நல்லபடியா எடுத்து வச்சிருந்தாரு. பார்த்த உடனே பட்டத்து கொடுத்துட்டாரு. ஐ ஆல் ரைட் நவ். ஆல் ரைட் நவ். நல்லபடியா போய் என்ன கதையா இருக்கும். எனக்கு யாரும் தெரியாது. எவ்வளவு எபிசோட் தெரியும் கேட்போம். 2021-22 ரொம்ப உங்களுக்கு அந்த சளி மாதிரி இருக்கும். இப்ப இல்லையே? ஞாபகம் இருக்குங்களா? இரும்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஐயா அந்த பூரி கதை சொன்னீங்களே, பூரி கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு போனாருன்னு. அதான் எந்த வருஷம் அது? ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அதுவும் அற்புதம் தானே அது. அப்படி வந்து நிறைய இருக்கு. நிறைய இருக்கு அந்த மாதிரி பார்த்தா. என்னண்ணே எனக்கே அது ஞாபகம் இருக்குண்ணா. நான் அப்பதான் பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்க அந்த கதை சொல்றீங்க, பூரி கதை சொல்றீங்க. வர 26ஆம் தேதி வந்து பிரம்மகுமாரி மலேசியா இன்டர்நேஷனல் இது வந்து ஒரு டாக் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க திருவண்ணாமலையில இருந்து உமா சிஸ்டர் வராங்க. நான் தான் மாடரேட்டரு. அது வந்து அதாவது அற்புதங்கள், அதாவது இயற்கையோட அற்புதங்களை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, இறைவனுடைய அற்புதங்கள். அதுல வந்து இந்த பூரி கதையை நான் உதாரணமா சொல்லி அந்த மாடரேட்டர் அதையும் நான் சொல்றேன். அதுல பாத்தீங்களா
இந்த கதை அது எடுத்து அங்க விக்கிறாரு பார்த்தீங்களாய்யா? ஏன்னா ஒரு சாதாரண 3 நாள் ஆட்களுக்கு. இறைவனுடைய அற்புதங்கள் அப்படின்னு ஒரு 3 நாள் நம்ம மோடரேட்டா இருக்கும்போது இதை கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு அப்புறம் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு ஒரு உதாரணங்கள் எங்க என்ன நடந்துச்சு அத. நிறைய நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா நிறைய இருக்கு. ம். நிறைய சொல்லுவேன் அப்படி பார்த்தா. தனிப்பட்ட முறையில கால் பண்ணி பேசிக்க 2 பேரும். முதல்ல பாட்டை நிறைய பிடிப்போம். நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஏன் பாட முடியுமாய்யா? ஆ, மணி 9:06 ஆயிடுச்சு. எங்க நீங்க 100 முடிக்கிறது? இங்கே முடிக்காது. நீ தான் அப்படிதான் நேரம் பண்ணி தான் அப்படி பதில் சொல்லி நான் என்ன பண்ணேன்? படிக்க அது பாடிக்குவேன். அடுத்த பாட்டு. என் கிளாஸ் எத்துணையும் ஆரம்பிச்சு சிறியேனை. என் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சாங்க. அது இருக்கட்டும். அதை ஓட்டு புக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இங்க வேலையை பார்ப்போம். நம்ம கிளாஸ் முதல்ல தெரியலைங்க. எது முதல்ல ஆரம்பிச்சதோ அதுதான் முடிக்கணும். நியாயமே இல்லப்பா. எத்துணையும் சிறியனை நான் முதலோர் என பிறநிலையால் ஏற்றி உடஞ்சிருந்தேன். அதாவது நான் வந்து எல்லாத்தையும் சின்னவன். ம். பிரம்மா விஷ்ணுபகவானவர்கள் ஏற முடியாத பெருநிலை மேல என்னை ஏற்றி கூட இருந்து உண்மையான துணையா அவன் பேர் அமுதம் கொடுத்து அவன் நிறைய கொடுத்து நான் நினைச்சபடி வேண்டியவாறு நான் விளையாட புரிந்து விளையாடனா விளையாட செயல்பாடு செய்ய புரியுது. ஓ, சித்துக்கள் செய்யறாரோ? நபர செஞ்ச வேலை அவன் திருவிளையாடல் திருவிளையாடல். ஓ, புரிந்து தன்மான் அறி ஒன்றே தன்மான் அறி ஒன்றே எங்கும் தொடங்க எல்லா இடத்தையும் விளங்கும்படியாக அருள் செய்த பெரும் ஜோதியானே. ஆனந்த மாதிரி புது புறமத்தில் சுற்றுவாய் அருள் ரூபாய் அறிவுருவாய் கடம்புரியும் புத்தகம் அற்புதம் திருச்சுவன் அரசே திருவழியற்றவர்கள். எனக்கு என்ன கேள்வினாக்கா, எத்துணையும் சிறிய நான் முகன் மால் இவங்களே சொல்லிட்டு வர்றாரு. இவங்க இது வந்து அதாவது இது இப்ப தவம் பண்ணி அடையிற ஒரு ஒரு ஸ்டேஜா இந்த மாதிரியா, இல்ல உண்மையா அந்த மாதிரி இருக்காங்களா? அது மாதிரி யாரும் இல்லை. இல்ல இப்ப அது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆயா ஒரு 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 சமயத்துல சொல்லிட்டான் இல்லையா, அந்த உதாரணம் கட்டி அவனை பெரிய சொன்னான் இல்லையா, அதுக்கப்புறம் அது மாதிரி நான் பறங்குறாரு. இன்னொன்று சொல்ற தாமன் இது பிரம்மாவுக்கு 41 அனுமதி இருக்கு. முதலாவது பட்ட பிரம்மாங்கிறார். 43 அனுபவம் பெற்று இருக்கு. 43 அனுபவம் இருக்கு மொத்தம். முதல் அனுபவம் பெற்றா பிரம்மா. ஆமா, ஆயுது 436 வருஷம். 4,36,000 வருஷம். 4,38,000 வருஷம். ஓகே. திரும்ப விஷ்ணு வந்து 2வது அனுபவம். 2வது அனுபவம் அவர் 8,64 வருஷம். 3வது ருத்ரன் 96 வருஷம். அப்படியே மேலே போவோம். அவன் இருக்காங்கிறாரு. எங்க இருக்கான்னு தெரியல நமக்கு எல்லாம். 1வது இருக்கலாம்னு சொல்றாரு. அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சமயம் 4 லட்சம் வருஷம் நமக்குள்ளே இருந்து பக்கத்துல இருந்துகிட்டு தெரியாத மாதிரி இருந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் முடியாது சார். அப்படிலாம் முடியாது, தெரிஞ்சிடும். பாட்டு பாருமா? அடுத்த பாட்டு பாருமா? இல்ல 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 இங்க இன்னொரு கேள்வி வந்தது. சன்மார்க்க நெறி ஒன்று எங்கும் தொடங்க அருள் செய்த பெருஞ்சோதியே. சன்மார்க்க நெறி எங்க தொடங்கிருச்சா உலகம் முழுசா? என்ன வந்து என்ன உலக மக்கள் கொஞ்சம் பேர் தான் தெரியுது சன்மார்க்கத்தை. அப்படிதான் பரவாயில்ல எல்லாமே. அப்படிதான் அப்படி பரவாயில்ல. அப்பதான் பரவாயில்ல இல்லையா? இது அவரு காலத்துல படிச்ச பாட்டு தானே? ஆமாங்க. எங்க தொடங்குறாரு உலக போய் சொல்லிப்போ. தன்மார்க்க நெறி ஒன்று எங்கும் துளங்க அருள் செய்த பெருஞ்சோதியனே. அருள் செஞ்சிட்டு அந்த காலத்திலே துளங்கிருச்சா இல்ல என்ன கதை? உலக போயிச்சு, அப்பயே போய் சொல்லுங்க. பிளட் ஸ்கேம் எல்லாம் அதெல்லாம் துளங்கற என்ன அர்த்தம்? விலங்கன்னு அர்த்தம்.
ஓ பறவை விலங்குன்னு அர்த்தம். அஹ்? விலங்க விலங்கம்னாக்கா ஒன்று எங்கும்னா என்ன அர்த்தம்? எங்கும் புறாலையும் உலகம் பூரா சர்மாவுக்கு யாராவது தெரிஞ்சிச்சா? போய் போய் இல்லை எங்க இந்த நெதர்லாண்டில் இல்லை இப்போ எங்க இல்லை ஓ அப்படி நெதர்லாண்டில் இல்லை சொல்றீங்களா? புறா இருக்கு சார். உலகம் பூரா இருக்கு. ஆமா, ரஷ்யா, கனடா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்தும் இருக்கு. ஃபுல்லா இல்லை அவ்வளோ. ஏன்னா நான்வெஜ் பண்ணாலும் ஃபுல்லாக மாட்டேங்குது. என்னங்க? நான்வெஜ்ஜுக்கான கட்டா ஓ ஓகே ஓகே ஐயா. மத்ததுல ஏன் பரவுதுனாக்கா, ஏன்னா இங்க மங்குல கை வைக்க மாட்டாங்க. ஆமா தட்டுல கை வைக்கிறது இல்ல, ஆமா இலையில கை. நம்ம இலையில அட்டி மட்டியிலே கை வச்சிடுறோம். அதான் ரீசன். சைவமா வேண்டான்னு ஓடிடுறாங்க. இதை பேசின விட சார் அதை சொல்லாதீங்க சார் அப்படிங்கிறான். ரொம்ப கெஞ்சுவான். இதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த சாமிலாம் கும்பிடல சார், தர்மம் பண்ண பண்றேன் சார், எல்லாம் ஒத்துக்கிறான். எல்லாரும் பணங்கிற சாருங்கிறான். மாம்சம் விட்டுறாங்கன்னா அது மாதிரி கெஞ்சறான் சார், அது மாத்திரம் விட்டுறான் சார், என் பிள்ளைகளே கேட்கறாங்க சார் அப்படி. பிள்ளைகளே கேட்கறான். அதெல்லாம் பழகிருக்காங்க. அடுத்து தெரியாது தெரியாமே எப்படி சார் அவரு இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருந்தாரோ? தமிழ்நாட்டுல எங்க இருக்கிறேன்னு தெரியலையா? அதான் தமிழ்நாட்டுல பக்கத்துல மருவ கிராமத்துல வருகிறாரு. யாரோ தெரியுமா? அது யாரோ தெரியுமா? தெரியாது. யாரும் தெரியாத இடம். அப்படி இருந்தவரை எல்லாரும் பாராட்டும்படியாக அவனை ஏற்றி விட்டான். பையன் எல்லாம் தெரியல, உடம்பா தெரியல. பழந்த ஒரு மருதூர் யார் தெரியும்? பழந்த போல தெரியாது. அவர் இருந்தாலும் யாரும் தெரியாது. அப்படி இருந்தார் அவர். இப்படி இருந்தவரை எல்லாரும் பாராட்டும்படியாக மேல ஏற்றி விட்டாங்க. உலகத்துல இல்ல, எவ்வுலகமும் இந்த உலகத்தை மட்டும் இல்ல போல இருக்கு. அவருக்கு அந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போகும். எவ்வுலகம்னா மத்த உலகத்துல உள்ள வரும்னாக்கா, அப்ப மத்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அவர் சொல்றத பார்த்தா. ஆமா, எவ்வுலகில் உள்ள வரும்னாக்கா யாரும் இருக்கிறாங்க, மத்த கேலக்சில எல்லாம் இருப்பாங்களே. மேலேற்றி அருந்தவரும் தவம் பண்றவங்களும் பிரம்மாமல்ல மற்றவங்களும் தலைவர்களும் இடத்தை அதிசயிக்க ஆச்சரியப்படும்படியாக அமிர்தம் கொடுத்து பெரும்பதி இவருக்கு அமிர்தம் கொடுத்தாங்க. எதனால? இல்ல எனக்கு என்ன கேள்வினாக்கா, இந்த அயன் முதலாம் தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு இது கிடைக்கல? இவருக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னது? தயவா? தயவுதான், ஒரே வித்தியாசம் தயவுதான். இன்னை மேலாத என்னது 7வது நிலை ஏற்றி வைத்துதா? மேலான நிலைக்கு தயவுதான். இப்ப அவங்களாம் தயவு இல்லையா? சும்மா தவம் பண்ணிட்டு இருக்காங்களா உட்காந்து? இல்ல இருக்காங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. திருந்து மேலே முடி பொருளை வேதத்திலேயே முடி மேலே பொருள் முடியல உணர்ந்தவர், பொருள் முடியல உணர்ந்தவர் முடிந்து விட்டு செவ்வ பொருள். திருந்து மறை முடி பொருளே. அந்த முடி மறைமுடி பொருளை, மறைமுடி பொருள்னா இந்த மறைகள் எல்லாம் எங்க முடிவு சொல்லுதோ அதுக்கு மேல இருக்கா? அப்படியா? இருக்கா? ஆமா ஆமா. அந்த பொருள் முடிவுல உணர்ந்தவர். பொருள் முடிப்பில்னா அது பொருள் முடி பொருள் மறைமுடி பொருள். அந்த பொருளை உணர்ந்தவங்க முடிந்து உட்கொண்ட செவ்வ பொருள். முடிவு யார் உணர்ந்தாங்களோ சரி, அவங்க பிடிச்சிடறாங்க அவரை. யார் அப்புறம் யார் சொல்லிட்டு பிறந்தவர்கள், அதான் பிறந்தவர்கள். பெருந்தவர்னா அவசியங்களா? பெருந்தவம் செய்வீங்களா?
ஆமாம் போற்ற மணிமன்றத்தில் அலம்பரியம் தன்னோட அரசு மணிமன்ற புறமஞ்சி பொன்னம்பலம் அலம்பரியம் எப்படிதான் வந்தாலும் கடைசியா மணிமன்றில் பொது ஆமா அதேதான் பாட்டு போற அதானே சார் பாட்டு எங்க பாருங்க, பெருந்தவர்கள் போற்ற மணிமன்றில். பெருந்தவர்கள் எங்க போட்டுறாங்கன்னாக்கா புறமதியில தான் நினைக்கிறாங்க. ஆமா ஐயா, அப்ப கடவுளை எக்ஸசைஸ் பண்றதுக்கான கீ வந்து புருமதியில தான் இருக்கும். ஆமா போர்ட்டல்னுவாங்களே, ஒரு போர்ட்டல். போர்ட்டல்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? போர்ட்டல் சொல்லுங்க மக்களே, போர்ட்டல் என்ன சொல்வீங்க? வாழ்த்துறதுயா போர்ட்டல், PORTAL இங்கிலீஷ்பா. என்ன சொல்லுவாங்க? சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு இல்லைங்க. யாரும் வச்சுட்டு நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, ஒரு போர்ட்டலையா? அதாவது இங்க நுழைஞ்சிங்கன்னாக்கா அங்க வந்துருவீங்க. புரியுதுங்களா? இப்ப நான் இப்ப வந்து என் ரூம்ல வந்து ஒரு போர்ட்டல் உருவாக்குறேன். இங்க வந்து நான் மூப்பாயா வீட்டுல இருப்பேன். இங்க இருந்தா நுழைவேன், ஆனா அங்க இருப்பேன். புரியுதுங்களா? அதான் புருமத்தியா அப்படியான்னு கேக்குறேன். ஆமா அதேதான். அதாவது கடவுள் உலகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பெருங்கருணையோ. ஓகே, முடியலப்பா. என்ன இன்னும் 10 நிமிஷம் இருக்க? எனக்கு டைம் போச்சு. என்ன 9:30 மணியா? இப்போது 9 மணி தான் கிளாஸ் முடியும். பாக்குறேன் 9:15 அப்படியே சொனங்குறீங்க. கிளாஸ் இருக்கு போச்சுன்றீங்க. இல்ல ஐயா, இங்க பாருங்க, 3 வருஷமா நீங்க வந்து 9:30 மணிக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. வியாழக்கிழமை மாத்திரம் 6:30 கிளாஸுங்க. 7 o'clock சொல்லுங்க. எப்போதும் 7 o'clock வச்சுட்டு வியாழக்கிழமை 6:30 வச்சா நியாயம். பிரேயர் மாத்திரம் கிளாஸ் இல்லை அன்னைக்கு. ஒரு பிரேயர் தான். பிரேயர் தான். ஓகே, ஒரு பிரேயர். பிரேயர் தானேயா? அது எப்போ பண்ணிக்கலாம். இப்போ பொன்னமரியம் செய்த பெரு குற்றமெல்லாம் கொண்டள்ளி. எங்கிட்ட குணம் எதுவும் தெரியாது. அவரு குணம் தெரியாது. அவருதான் பெரிய ஞானி ஆயிடுச்சேன். சொல்லிக்கிறாருப்பா அப்படி. சரி, அதெல்லாம் உண்மை இல்லை. சொல்லிக்கிறார் அப்படி. எப்ப தனக்கு தாய் சொல்லியாரு அவர். எப்ப அது என்ன குற்றமெல்லாம் குணமா கொள்றது? எப்படி குற்றத்தெல்லாம் குணமா கொள்றது சொல்லுங்க. அவன் குற்றம் தான், அவன் குணம் அதான் சொல்ல, அதான் குணம். என்னங்க? அவன் குணம் அதாங்கதான் குற்றம். சார் தெரியுது சார், 2 பையன் இருக்காங்க அப்பாவுக்கு. தெரியுது. கேக்குற சும்மா சொல்லுங்க. திருப்பி ஒரு வாட்டி சொன்னா என்ன குற்றமா? ஒண்ணும் இல்ல, தப்பே செய்வான். 2 பையன் இருக்கான். ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருக்கான். ஓகே, ஒரு பையன் வந்து அது 10, 11, 12 தான் வருவான். இன்னொரு பையன் 7 மணி 8 வந்துருவான். அப்ப வந்து லேட்டா வர பையன் ஏடா லேட்டா கேட்க மாட்டாரு. கேட்க தெரிஞ்சாப்படாது. சரி, சீரான பாரு. கொஞ்சம் லேட்டா வந்தான். லேட்டா வந்தேன். அவனை அடிச்சாரு. கேட்டான், நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்து அடிக்கிறியே, அவன் லேட்டா 1 மணி தான் அவன் அடிக்கலான்னாரு. அவன் கொண்டாது. அவன் கொண்டாது. குற்றம் செய்யறது உன் குணம். மனுஷனா குற்றம் செய்வான் அப்படின்னு ஏத்துக்கணுமா? அவ்வளவுதான். குற்றமெல்லாம் குணமா கொண்டது. அதாவதுயா அவன் குணம் அவன் என்ன தண்டிக்கிறது அப்படின்னு தண்டிக்காத அப்படின்றாரா? அவன் நம்ம கூட என்ன சொல்றாரு, விசாரிக்கான்னு சொல்றாருல்ல, பிறர் குற்றம் விசாரித்தல் அப்படின்றாரு. ஆமா, எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பீங்க? அது மாதிரி எப்படி இருக்குன்னா மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க பண்ண மாட்டேன். எதை பண்ணிட்டு போறாங்க பண்ண இல்ல, ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்கன்னாக்கா அதை விசாரிக்க போய் அதனால நமக்கு டென்ஷன் வந்து அப்படி அவ்வளவு போவாங்க. அது அவங்க குணம் அவ்வளவுதான். ஓ,
அதே மாதிரி கடவுளும் நம்மள நினைச்சுக்குவாரா? அவர் நினைப்பல. ஐயோ என்ன கம்பேர் பண்றீங்க? யார் யாரை கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ணி இப்படி போய் இல்ல சாமி, இப்ப நம்ம வந்து அவங்க குணம் அப்படின்னு நினைக்கிறோமே, அதே மாதிரி கடவுளும் வந்து குற்றம் எல்லாம் குணமா நினைச்சுக்கன்னு கேக்குறாரா அப்படின்னு கேக்குறேன். நம்ம திருத்துவார், அவனோட திருத்துவார், திருத்துவாரு. ஓகே, இந்த குறிப்பெல்லாம் முடித்து இந்த குறிப்பெல்லாம் முடித்து மனமுறு பேர் அருள் இன்ப அமுத மேல கழித்து மனமுன்னா வாசனை பொருந்திய அருள் இன்பத்தை அமுதமாக கொடுத்து மணிமணியை சூட்டி தலையில இந்த வாழ்த்தி தமிழாக கொஞ்சம் குறையாத தான் கலந்து விடப்பட்டா பாருங்க. நானும் குணமாக கொண்டு அருளி இந்த குறிப்பெல்லாம் முடிச்சு அதை வந்து இப்ப அன்பை அமிர்தத்தை கொடுத்து மணிமணி சுட்டி இந்த வாழையை வாழ்த்தி குறையாத என் உள்ளத்தை தான் கலந்து நானும் தானும் ஒரு வீடுவாகி ஒன்றாயிட்டாங்க. நானும் ஒரு வீடுவாகி தனித்துவங்க புரிந்து கலந்தாச்சு. தனித்துவங்க புரிந்து அடுத்து அரசு கொடுத்தார்களே அந்த அரசுனாக அந்த அரசாட்சியா? ஆமா ஆமா, அர்ஜுன் அரசு கொடுத்து ஆட்சி கொடுத்தாச்சு. கொடுத்தார்களே அந்த அரசே நடந்தது. அது அணு உரு பேர் அணு பேர் அணைஞ்சு வர்றது. நெருங்கி வருதா? குற்றம்லாம் குணமா கொண்டுட்டாரு. ஆமா. இப்ப குற்றம் புரியுது மனுஷனுக்கு இயல்பா இல்ல செயற்கையா? இயற்கையா செயற்கையா? அது வந்து சம்மதம் வராம இருந்தா இயல்பு, சம்மதம் வந்துட்டாங்க செய்ய மாட்டாங்க. சரி, ஓகே. கடைசி பாட்டியா சாமி, 5-6 மாசமா பார்த்ததுக்கு முடிக்கிறோம். கடைசி பண்ணி நிதானமா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. நிதானமா. தலைகால இங்க தெரியலையா? தலைகால தெரியாம பார்த்துருக்காரு. அறியாது தெரிஞ்சு சரியானே. தலைகால்னா என்னையா? தலை எதுக்கால் தெரியல. பேரொலி உள்ளொலியா? அதா அடிமுடி. அடிமுடி அடிமுடி அறியாது தெரிந்து சரியானே. நான் வலிந்து ஆட்கொண்டார்கள், வலி ஆட்கொண்டான். அவன் தலைமுழும் தவிர்த்து எல்லா தலையும் நீக்கிட்டான். என்ன அப்ப எல்லா தலையும் நீக்கிட்டேன்னா அவர் ஈஸியா போயிருப்பாரு. ஆமா, அப்படிதான் அவர் அழிஞ்சுட்டாரு. அவர் ஈஸியா. இப்ப மழை வரும்னா மழை தீர்ப்பு இல்லாத மலைச்சு போவாமையா? ஆமா, தீர்ப்பு இல்லாத மெய் அறிவு, உண்மையான அறிவு கொடுத்து அல்லவதம் கொடுத்து வல்லவ சக்தி ஆற்றிலிருந்து சக்தியெல்லாம் அருள் சேர பிரிந்து மறுனா சேர்றது. ஆற்றல் சக்தியெல்லாம் மறு சேர்ந்து சித்தாயா? சித்துக்களா? சக்தி எல்லாம் சக்தி ஆற்றல் பிற மறுவீடுனா அணைய புரிஞ்சு ஒரு நிலைக்கு வந்த உடனே தான் அடியால் ஒரு வடிவாய் 2 வருடம் சேர்ந்து ஆப்பார். ஆண்டு கலந்துட்டார். ஒரு வடிவாய் நிறைவித்து பூர்ணமாக்கி உயர்ந்த நிலை மேல அமர்த்தி உயர்ந்த அளவு வச்சாங்க. நிறைய நிறைவித்துனாக்கா நிறைஞ்சிருக்கு. நிறைய தான் பூர்ணமாகி. உயர்ந்த நிலைன்னா என்னையா? உயர்ந்த நிலைன்னா என்ன நிலை? சேர்ந்த நிலை கடவுள் நிலையா? அதான் உயர்ந்த நிலையா? இதுதான் வந்து கடவுள் நிலை வரிந்து அம்மையமாதல் அப்படின்னு. நிலத்து உயர்ந்த அமர்த்தி அதனை பேர் அரசு ஒருத்தள்ளி
அலர்தலை பேர்னா அதாவது எங்கும் பறந்து இயல்புதான் அதெல்லாம் பறந்து வர்றது. பறவை எங்கும் பறவை. ஓ தங்கோல் அளவுது அப்படின்னுவாங்களே. ஆமா எங்க இலக்கியம் அது தலைப்பு அர்ஜி அரசு கொடுத்தார்களே அந்த அரசு நடந்தாரு. பாட்டில் அழகா முடிச்சா பாருங்க. கட்சி வரும்போது 3 4 பாட்டில் அவனை கலந்து சொல்லிட்டா பாருங்க. ஆமாயா 3 4 பாட்டு அப்படிதான் வருது. கலந்துட்டான், நானும் அவனும் ஒன்னாயிட்டோம், நானும் அவனும் ஒன்னாயிட்டோம். 2 பாட்டு இல்ல சரியா 2 பாட்டு அப்படிதான் வருதுயா. நானும் தானும் ஒரு வடிவாகி தானும் அடியேனும் ஒரு வடிவாய் அப்படின்னு வருது. இது கடைசி 2 கலந்தது. இது முடிவான முடிவு. அதோட முடிஞ்சு பாட்டு 100 பாட்டு. ஏன் 100 பாட்டு தான் எழுதணும்னு ஒரு சட்டம் இருக்கா இல்ல என்ன கதை? அப்படிலாம் இல்ல. 100 பாட்டு 10 50 பாட்டு வர 100 பாட்டு எழுதும். இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னையா, சும்மா உட்காந்து ஃப்ரீயா இருக்கும் போது எழுதிக்கிட்டு இருப்பாங்களா இல்ல என்ன காரணத்தை எழுதுறீங்க? சொல்லணும் தான் மக்கள் சொல்லணும் தான் மக்கள் மீதி சொல்லணும் தான் எழுதுறாங்க. அதாவது அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்றாங்களா? எப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்கு அனுபவமா சொல்லல, நம்ம வழிகாட்டுறாங்க நமக்கு. நம்மள தெரிஞ்சு வழிகாட்டுறாங்க. நீங்களும் இது மாதிரி அடையலாம், நான் என்ன பண்ணுன்னு அது பண்ணுங்க அப்படின்னு காட்டுறாங்க வழி. ஆமா அதேதான். அதுல சொல்லிக்கிறாங்க வேற இந்த சமய தெய்வம் இதெல்லாம் இல்ல அப்படி அதே பார்க்காத நிலையை நான் பார்த்துட்டேன், அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு அப்படின்னு ஒரு இது காட்டுறாங்க. இது கண்டிப்பா படிச்சிருப்பாங்களே அந்த காலத்துல உள்ளவங்க. இதேங்கதான் அயனும் ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மணி 9:28 ஆயிடுச்சு. ஓகே, நன்றி பாப்போம். வெள்ளி வேலை வச்சா வெள்ளி சனிக்கிழமை பாப்போமா? சனிக்கிழமை பாப்போம். ஓகே சாமி. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரி, மொத்த கிளாஸ் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ரைட். ஓகே முடிச்சுங்க. நம்ம அடுத்து தீபாராதனைக்கு போவோம். ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவையும் ராமலிங்கம். நன்றி அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றி வணக்கம். எல்லாரும் நன்றி வணக்கம். எல்லாரும் நன்றி வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்.